அப்ப வெள்ளிக்கிழமையில நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், தங்கத்தையே நீ வழிபடு, வெள்ளியவே நீ வழிபடு. தங்கமும் வெள்ளியும் உன்கிட்ட இல்லையா, கவலையே வேண்டாம், நாணய குவியலை வழிபடு. இப்ப இந்த நாணய குவியல் தங்கம் வெள்ளி இத தனலட்சுமியாக பாவித்து அந்த தனலட்சுமிக்குரிய மலர்கள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எந்த இடத்துல எல்லாமே தேனீக்கள் தேனீக்கள் எந்த மலரை நுகருகிறதோ அதையெல்லாம் தனலட்சுமி வழிபடக்கூடிய மலர்கள். அப்ப தேனீக்கள் நுகருகிற முதல் மலராக எது இருக்கிறதுனா மாதுளை மலர் தான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், மாதுளையும் மருதாணி மலர் இருக்கு பாத்தீங்களா, இதுல எப்போதுமே தேனீக்கள் வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்தபடியா மாம்பூ. அப்போ இந்த மருதாணி, மாம்பூ, மாதுளை இதனுடைய மலர்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தனலட்சுமியை வசீகரிக்கும் ஆற்றல் பெற்றது. அப்போ இந்த மலர்கள் எப்போ அதிகமா உற்பத்தி ஆகுது அப்படின்னா பங்குனி மாதத்தில். இப்ப பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது அது